ஒரு சின்ன கிராமத்துல ரமேஷ்ங்கிறவரு ஒரு சின்ன கடை ஒன்று நடத்தி வந்தாரு. அந்த சிக்கன் 65 கடையில ஒரு ஆளை வேலைக்கு சேர்த்திருந்தாரு. அந்த பையனை அவர் என்னைக்குமே மதிக்கவே மாட்டாரு. அண்ணே, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதான் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுண்ணே. மன்னிச்சிருங்க. நான் வேலையை சரியா பார்த்துக்கிறேன். இனிமேல் கரெக்டாக பார்க்கட்டுமாண்ணே? என்னடா நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்க சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் லேட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கிற. இனிமேல் 10 நிமிஷம் லேட்டாக வந்தா உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். போய் வேலையை பாடுறா, போடா. அண்ணே, என்னங்கண்ணே இப்படி திட்டுறீங்க? எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தானே நான் லேட்டாக வந்தேன். வேற ஏதாவது லேட்டாக வந்தேன் நான் சொல்லுங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணே. உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா இல்லை உனக்கு சரியில்லையா? உங்கள் அம்மா நல்லா வளர்ந்து மாடு மாதிரி தானே இருக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்துக்குவாங்க. நீ முதல் வேலை கிளம்பி வந்துடணும், புரியுதா? இந்த மாதிரி தொழிலாளிகளை மதிக்கவே தெரியாதவனுக்கு, என்னே ஒரு சிக்கன் 65 போடுங்கண்ணே, நல்லா நிறையா வச்சு கொடுங்க, கம்மியாக இருக்கு. ஏம்மா, 100 சிக்கன் எவ்வளவோ அவ்வளோதானம்மா வச்சு தர முடியும். நீ வாட்டுக்கு நிறையா வச்சு கொடுன்னு கேட்டால் நான் என்ன பண்ண முடியும்? சரி சரி தம்பி, அந்த அக்காவுக்கு சிக்கனை கரெக்டாக எடுத்து வை. நான் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மணி போல் வரேன், சரியா? சரிங்கண்ணே. 10 மணி போல் முடிச்சிட்டா கூப்பிட்றேன், இல்லை 9 மணி போல் முடிச்சிட்டாலும் கூப்பிட்றேனே. எந்த டைமில் கூப்பிட்டாலும் ஃபோனை எடுத்துகிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுங்க. அவனை வேலை பார்க்க வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போனான். ஏப்பா தம்பி, உனக்கு வேற கடையில் வேலை பார்க்கவே தெரியாதா? போய் இந்த ஆள் கடையில 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிற. வேற கடையை மாத்திட்டு போக வேண்டியதான். ஒரு பிசுனாரி பையன். என்னக்கா பண்ணுறது? வேறு வேலை கிடைக்கணும்ல. நானும் இந்த கடையை விட்டால் வேறு வழி இல்லாமல் தானே இங்கே வேலை பார்த்துட்ருக்குறேன். பாவம், அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது. விதி யாரை தான் விட்டு வச்சிருக்குது? இந்த பைய கடையில் வேலை பார்த்து நீ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிற. என்னைக்கு தான் உனக்கு விமோச்சனம் கிடைக்க போகுதோ? சரி சிக்கன் போடுப்பா. கொஞ்சம் பொறுங்கக்கா, சூடாக போட்டு தரேன். அந்த பையனும் அந்த சிக்கனை சூடா அந்த அக்காக்கு போட்டு கொடுத்துட்டு இருந்தான். வழக்கு போல கடையெல்லாம் முடிச்சதுமே சரியான நேரத்துக்கு அந்த ஓனரும் அந்த இடத்துக்கு வந்தான். என்னப்பா, வேலையெல்லாம் முடிச்சிட்டா போல? ஆமா, கொஞ்சம் சிக்கன் இருக்கு போலயே. சரி சரி, கடையெல்லாம் எடுத்து வைக்கணும். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வெளியே போடு, விளக்கணும்ல. அண்ணே, அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை நான் சாப்பிட்டுக்கிட்டுமானே? அதுக்கப்புறம் நான் வேணா பாத்திரம் விளக்கி கொடுக்குறேனே அண்ணே. எனக்கு வேற மணி ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. இப்படி கட்டுப்படியே ஆகாத சம்பளத்தை கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாம வேலையும் ஜாஸ்தியா வாங்கிட்டு இருப்பான். பாத்திரம் விளக்குறது மட்டும் இல்லாம அவனோட வீட்டு வேலைகளை கூட சிலதை பார்க்க வைப்பான். சீக்கிரம்பா, உனக்கு 150 ரூபா சம்பளம் தரேன்ல, இதுவே ஜாஸ்தி பார்த்துக்க. ஒழுங்கு அந்த சிக்கன் தின்ட்டு பாத்திரத்துல கழுவிட்டு இந்த வண்டியை கொஞ்சம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ, சரியா? சரிங்கண்ணே. நான் இந்த சிக்கன் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்குவா, எனக்கு ரொம்ப பசிக்குதாண்ணே. அந்த பையனும் அந்த சிக்கனை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனோட வேலைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு நினைச்சான். அண்ணே, என்னோட வேலையெல்லாம் பார்த்து முடிச்சிட்டேன். நான் சீக்கிரம் வீட்டுக்கு போறேன் அண்ணே. மணி வேற ஆயிடுச்சு. சரி சரி, நாளைக்காச்சும் வெள்ளனே வேலைக்கு வரப்பாரு. நாளைக்கு லேட்டாக்குனே அப்புறம் பார்த்துக்க. இதே திட்டு தான் உழுகும். போமதாங்க. இந்த காலையில விழிஞ்சதுமே அவனோட நண்பன் அவனை பார்க்க வந்தாரு. ஏண்டா ரமேஷே, ரமேஷே, கொஞ்சம் வெளியே வரியா? டே, என்னடா என்னைய பார்க்க வந்திருக்கிற? என்ன விஷயம்? நீ ஏதாவது காசு கேட்க தான் கண்டிப்பாக வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். எவ்வளவு வேணும்? ரமேஷ், எப்படின்னா நீ சரியாக கண்டுபிடிக்கிற? 5000 ரூபா பணம் இருந்தால் குடுறா, அப்புறம் திருப்பி கொடுக்குறேன். என் பையனுக்கு ஃபீஸ் கட்ட கூட பணம் இல்லை, அதனால தான் கேட்கலான்னு வந்தேன். கொஞ்சம் கொடுக்குறியா? டே, என்னைக்குதான் நீ என்கிட்ட திரும்ப கொடுத்துருக்குற? அப்புறம் தரேன்னு சொல்லி இது வரைக்கும் 20,000 ரூபா பக்கத்து வாங்கிட்டேன். ஒரு நாள் கூட திரும்ப கொடுத்ததில்ல. சரி, பொறு கொடுக்குறேன். ரமேஷ்னா ரமேஷ் தான், எப்பவும் என்னை கைவிட மாட்டான். கேட்டு வந்தா. சரிடா ரமேஷ், உன் கடையில் உன்னை பார்த்தேன். அந்த பையன் என்ன தினமும் லேட்டாக வர்றான்? அதுவும் இல்லாமல் போகிறப்ப பார்த்தா சிக்கன்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா, இல்லை உன் கண்ணுக்கு இது படாமல் இருந்திருக்குதா? ஏண்டா, கிட்டத்தட்ட 100-200 சிக்கன் இருக்கும். அதை போய் அந்த பையில திங்கி விட்டுக்கிட்டு கிடக்குற. ஆமாடா, எப்போவுமே சிக்கன் கடை முடிஞ்சிருச்சுன்னா மிச்சம் இருக்க சிக்கனை அவன் தான் சாப்பிட்டு போவியான். நான் இன்னும் சொல்லலை, நான் கேட்டதுக்கு சரின்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால தான் அவன் சாப்பிட்ருப்பியான், வேற ஒன்றும் கிடையாதுடா. நீ சரியான முட்டா பையங்கிறத அப்பப்போ நிரூபிக்கிற. அந்த சிக்கன்ல இன்னொரு ரேட்டு போட்டு வித்தா உனக்கு தான்டா லாபம் தான்டா. இருந்தாலும் சின்ன பையனா இருக்கானே, சாப்பிடணுமே, சாப்பிட விட்டுருவேன். மற்றபடி நான் விற்கணும்னா விற்று போடுவேன். அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இங்கே பாருடா, இந்த காலத்தில் யாருக்கும் நல்லது கிட்டதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒழுங்கா அந்த சிக்கனையும் நேரானாலும் வித்துட்டு போக சொல்லு, அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் கிளம்புறேன். அந்த மாதிரி ஏற்றி விட்டுட்டு அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனான். என்னடா அவன் இடக்கு முடக்க என்னமோ ஏற்றி விட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். நீயும் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்கிற. என்ன அவன் ஏற்றி விட்டுட்டு போறான்? அது ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கடையில் வேலை பார்க்குறான்ல, அவன் சிக்கன்லாம் எடுத்து தின்னுட்டு இருக்கிறானாம்மா. அதான் சொல்லிட்டு போகிறான். நான் தான் சொன்னேன் எப்போவும் மிச்சம் இருக்க சிக்கனை எடுத்துப்பான்னு. இனிமேல் நான் திங்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்டா அறிவு கட்ட முட்டா பயலே, அவன் உனக்கு எவ்வளவு கணக்கு இல்லாமல் வேலை பார்க்குறான். நீ கொடுக்குற 150 ரூபாய்க்கு அவன் உனக்கு பாத்திரம் விளக்கி கொடுத்து வண்டியை தொடச்சி வச்சுட்டு போகிறது எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கான்லடா.
அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. நான் நாளையிலேருந்து ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறேன். முதல்ல அவனை வேலை பார்க்குறதுக்கு சீக்கிரமாக வர சொல்லணும். அதுக்கப்புறம் நிற்காம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் உட்காரியா, அது மேல் உட்கார விடக்கூடாது. சிக்கனையும் போகிறப்ப சாப்பிட விடக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷனாக கொண்டு வரணும். அப்போனத்தான் எனக்கும் காசு லாபம் கிடைக்கும். இப்படி இருந்தால் லாபமே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்புனான். இவனை என்னன்னு சொல்கிறது, தொழிலாளிகளை நம்பி ஒன்று கொடுக்க மாட்டேங்கிறானேச்சே. இங்க பாரு, இனிமேல் நீ லேட்டா வந்தேன்னா 1 நிமிஷத்துக்கு 1 ரூபான்னு பிடிச்சே ஆவேன். இன்னைக்கு நீ 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கிற, அதனால 10 ரூபா உன் சம்பளத்துலேருந்து நான் பிடிச்சிட்டு தான் தருவேன். இனிமேல் நம்மளோட வேலையோட ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க. நிற்காம வேலை பார்க்கணும். ஆள் வரலைன்னாலும் நீ நின்றுக்கிட்டே தான் இருக்கணும், புரியுதா? கீழே கொஞ்ச நேரம் உட்காரலாம், உட்காரக்கூடாது. கரெக்டாக டைமுக்கு வரணும். இனிமேல் கரெக்டாக நின்று வேலை பார்க்கணும், பார்த்துக்க. அண்ணே சரிங்கண்ணே, இனிமேல் நான் சீக்கிரம் வந்துடுறேன். கொஞ்சம் தள்ளுங்க, நான் வேலை பார்க்குறேன். இனிமேல் ஆளே வரலனாலும் நான் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன். அந்த தைரியம் இருக்கட்டும், வந்து வேலையை பாரு, வா. ஏப்பா தம்பி, ஒரு சிக்கன் 65 ஒன்று போடுறியா? நல்லா லெக் பீஸாக எடுத்து போட்டு கொடுக்குறியா? இல்லை பீஸாவே கொடு. லெக் பீஸ் தின்ன மாதிரியே இருக்க மாட்டேது. அது 4 பீஸ் தின்னாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் பொறுங்கக்கா, போட்டு தரேன். அவனும் கடையில் வர வேலைகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தான். வழக்கு போல தன்னோட கடையை முடிச்சதுமே அந்த ஓனரும் அந்த இடத்துக்கு வந்தாரு. கடை வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இவ்வளோ சிக்கன் இருக்குது? அண்ணே மணி ஆயிடுச்சுலண்ணே, இதுக்கு மேலே இந்த சிக்கன் ஓடாது. நான் சாப்பிட்டுக்குவானே. மணி 10க்கு மேலே ஆயிடுச்சண்ணே, இதுக்கு மேலே இந்த சிக்கன் ஓடாது. என்னது, நீ சாப்பிட போறியா? அதில் 100 சிக்கன் இருக்கும்ல, அது எப்படி 50 ரூபா ரேட்டு வரும்? அந்த 50 ரூபா உனக்கு கொடுத்துவிட்டு நான் என்ன பண்ணுறது? அந்த சிக்கனை பார்சல் கட்டி எனக்கு கொடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டு கழுவு. மணி ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்ப பாரு. சரிங்கண்ணே, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு தானே கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. நான் பாத்திரம் விளக்கி தரேங்கண்ணே. அந்த பையனும் எந்த கணக்கும் இல்லாமல் பாத்திரத்தெல்லாம் விளக்கி கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் நடந்துக்கிட்டான். அண்ணே பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டேன், நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். உனக்கு சம்பளத்துலேருந்து 50 ரூபா நான் குறைக்கிறேன். எல்லா கடையிலையும் 100 ரூபா தான் வேலை பார்க்குற பசங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் 150 ரூபா உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மாதம் 4500 ரூபா போக்கிட்டு ஆயிடுச்சு. அதனால நாளையிலேருந்து உனக்கு 100 ரூபா தான் சம்பளம், ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஐயோ என்னங்கண்ணே இப்படி சொல்றீங்க? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். உங்களுக்கு எந்த கணக்கும் இல்லாமல் தானே வேலை பார்த்து கொடுத்துட்டு இருக்கிறேன். பாத்திரம் முதற்கொண்டு உங்களுக்கு விளக்கி வண்டியெல்லாம் தொடச்சி கொடுத்துறேன். மற்ற கடையில் அதெல்லாம் பார்க்குறாங்களாண்ணே? தயவு செஞ்சு எனக்கு சம்பளத்தை குறைக்காதீங்க. உங்கள் வீட்டு வேலை முதற்கொண்டு நான் தானே செஞ்சேன். அப்படி நீங்கள் சம்பளத்தை குறைக்கிறதா இருந்தா நான் வேலைக்கே வரல. அடேங்கப்பா, ஐயாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா? நீ வேலைக்கே வர வேணாம், கிளம்பு. நான் எவனையாவது 100 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வச்சு பார்த்துக்குவேன். உன்னைய கூட்டு வந்து 150 ரூபாய்க்கு என்னால் கொடுக்க முடியாது, கிளம்பு. அந்த பையனை வேலைக்கு வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். காலையில விடிஞ்சதுமே ஒரு ஆளு வீட்டு முன்னாடி வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. ஏமா, இது சிக்கன் கடைக்காரங்க வீடு தானே? அவரை கொஞ்சம் கூப்பிடுங்களே. ஆமாப்பா, சிக்கன் கடைக்காரங்க வீடு தான். பொறு கூப்பிடுறேன். டே ரமேஷே, உன்னை தேடி யாரும் வந்திருக்கிறாங்கடா. என்னம்மா நீ? ஆமா, இவர் யாருப்பா நீயே? என்னங்க என்னைய தெரியலையா? நீங்க தானே வேலைக்கு ஆள் இல்லைன்னு கூப்பிட்டீங்க, அதனாலதான் வேலைக்கு ஆள் வந்திருக்கேன். எந்த சிக்கன் கடைன்னு பார்த்துட்டேன். சரி, எதுக்கு ஒரு வட்டம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ அதுக்கா? சரிப்பா, சாயந்தரத்துல இருந்து வந்துரு. 100 ரூபாய் தான் சம்பளம், ஞாபகத்துல இருக்கட்டும் என்ன? சரிங்க, நான் கரெக்டா வந்துடுறேன் வேலைக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்பினான். ஏண்டா, அந்த சின்ன பையன் உனக்கு கணக்கே இல்லாம எவ்வளவு வேலை பார்த்து கொடுத்தியா? கொஞ்சமாச்சும் மனசாச்சு இருந்தா அந்த பையனை வேலையை விட்டு அனுப்பியிருப்பியாடா? வீட்டு வேலை முதற்கொண்டு அவனை அனுப்பி பார்த்தே இல்ல. என்னடா இப்படி மனிதாபிமானமே இல்லாம இருக்கிற? யாரை வச்சா லாபம் வருமோ அவங்களத்தான் வைக்க முடியும், பேசாம இருமாடியே. அந்த ஆளு வழக்க போல அவனோட கடைக்கு வந்து வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சாரு. இந்த பாரு, கண்டிஷனை சொல்லிக்கிறேன், உட்காராம வேலை பார்க்கணும். ஆளே வரலனாலும் நின்றுகிட்டே தான் இருக்கணும், புரியுதா? சரிங்க, நான் ஆளே வரலைனாலும் பரவாயில்ல, நின்றுகிட்டே வேலை பார்க்குறேன். போங்க. ஏப்பா தோற, நீ இந்த கடையில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும், போய் இந்த பிசினாரி பைய கடையில வந்து வேலை பார்க்குற? ஆமாம்மா, சரியான பிசினாரி பையதான். 100 ரூபா சம்பளத்துக்கு என்னென்ன ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறான் பாரு. எப்போ தோற, இந்த கடையில் முன்னாடி ஒரு சின்ன பையன் வேலை பார்த்தியா? அந்த பையனை போட்டு அந்த பாடு படுத்தியான்னு தெரியுமா? இருந்தாலும் பாத்திரம் விளக்க விட்றது என்ன, வீட்டு வேலை பார்க்க விட்றது என்ன, எல்லாத்தையும் 150 ரூபாய்க்கு பார்த்துக்கிட்டு போயிருந்தியா. கொஞ்சம் 2 சிக்கன் அள்ளி தின்னதுக்கு அந்த பேச்சு பேசினியாப்பா, வேன் தெரியுமா? மனசாட்சி இல்லாத பைக்கிட்ட வந்து வேலை பார்த்து என்ன பண்றது? எனக்கு கஷ்டம்னால தான் நான் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பாவத்தை, அவனுக்கு என்ன கஷ்டமோ அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். சரிங்கம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அந்த பாட்டி வந்து சிக்கனை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. இவனும் வழக்க போல தன்னோட கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு சொல்லிட்டு போகலான்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? சரி, அப்ப பாத்திரத்துல எடுத்து போட்டு விளக்க வேண்டியதானே? மணி ஆகி போயிருச்சுல்ல. நீ எப்போ இன்னைக்கு வீட்டுக்கு போறது? சீக்கிரம், மணி 11 ஆகி போச்சு. பாத்திரத்துல விளக்கிட்டு வண்டியெல்லாம் தொடச்சி வச்சுட்டு தான் வீட்டுக்கு போனோம்.
என்னது பாத்திரத்துல விளக்கி வச்சுக்கிட்டு வண்டியை துடைக்கணுமா? நீ பேசினப்ப என்கிட்ட என்ன பேசணும்னு ஞாபகம் இருக்குது இல்ல? இந்த 100 ரூபாய்க்கு வந்துட்டு இத்தனை வேலை வாங்கிக்கிட்டு இருக்க. ரொம்ப அதிகாரமா பேசுவ, கணக்குப்படி இருக்கணும்னு சொல்லுவியே, நீ கணக்குப்படி இப்ப இருக்கிறியா? அதெல்லாம் முடியாது. நான் எப்படி இருப்பேன்னா அப்படிதான் இருப்பேன். நான் கடை ஓனரு. நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். 100 ரூபாவா இருந்தாலும் 50 ரூபா இருந்தாலும் நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு தான் போகணும். நான் என் காலை கழுவுனா கூட நீ கழுவி குடிக்கணும். அவர் ரொம்ப கோவப்பட்டு அந்த கடையவே தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஐயோ, என் கடையை தூக்கி எரிச்சு விட்டானே. என்ன சொன்ன? வாயை உடச்சு புடியும் பத்துக்கு ஆளு முகரையும் பாரு. 100 ரூபா கொடுத்து விட்டு வண்டியை கழுவணுமாம்ல இவருக்கு. உனக்கு வாயெல்லாம் ரொம்ப நீண்டுகிட்டு இருக்குது. உனக்கு நேரமும் சரியில்லை பாத்துக்க. போயிரு, உனக்கு அதான் நல்லது. கடை வச்சிருக்கான கடை, பிசுனாரி பய கடை. இவன் கடையில சிக்கனை வாங்கி தின்னாலும் அங்களுக்கு செமிச்சிரும் பாரு, முகரைய பாரு. போடாமத உன் சம்பளம் வேணா ஒண்ணு வேணா. அவர் அந்த கடையை வேணும்னு தூக்கி போட்டு போயிட்டாரு. இதுக்குதான் என்னைக்குமே தொழிலாளிகளை மதிக்கணுங்கிறது. அவங்க கணக்கு இல்லாம வேலை பார்த்தா நம்மளும் கணக்கு இல்லாம நடந்துக்கணும். உங்கள்கிட்ட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி, இந்த கடையில வித்த சிக்கன் எவ்வளவு ரூபான்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.